ஓகே, அது அப்படியோ அந்த இது என்னது இந்த ஆயிட்டு நினைக்கிறேன். நான் அங்க திரும்ப நான் அதை இது பண்ணச்சேன்னு என்னென்னு தெரியாது. இது திரும்ப ஒன் பண்ணித்தான் நடித்திருக்கிறார். ஓகே, நான் இப்ப பேசுற தெளிவா வழங்குதானே? பேசுறது வழங்குதா? ஓகே, அப்ப நாங்க சொன்னோம் இந்த இது மிக முக்கியமான ஒரு பகுதி சைக்காலஜியை பொறுத்தவரை. என்னண்டா இன்றைக்கு நிறைய பேரு நிறைய பிள்ளைகளும் தான் சமூகத்தில நிறைய வளர்ந்தவர்களும் தான் தங்களோட மனவெழுச்சியை எப்படி நாங்க ஒருமுகப்படுத்துறது, அல்லது மனவெழுச்சியை எப்படி நாங்க சரியான விதத்தில வெளிப்படுத்துறது, மனவெழுச்சியை எப்படி நாங்க கட்டுப்படுத்துறதுங்கிறத மிக சங்கடப்படுகின்ற அல்லது கஷ்டமாக இருக்கின்ற சூழலை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. இப்ப நிறைய பேருக்கு இந்த உளவியல் ரீதியான மனவெழுச்சி சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கிறதா அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. அது வளர்ந்தவர்களுக்கும் இருக்கு, அல்லது ஒரு குறிப்பிட்ட வயது பிரிவினருக்கு, சின்ன வயது பிரிவினருக்கு கூட இந்த விஷயம் இருக்கிறத பார்க்கும். எனவே மனசை சரியாக மனவெழுச்சிகளை சரியாக வெளிப்படுத்தவும் அதை சரியாக கட்டுப்படுத்தவும் ஒருவருக்கு இயலுமை இருக்கிறது என்பது மனவெழுச்சி சார்ந்த வளர்ச்சின்னு நாங்க சொல்லுவோம். இது ஓகே தானே? என்ன சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கடுமையான கோபம் வந்தா வீட்டு இருக்கிற பொருளை எல்லாம் சும்மா உடைச்செறிவாங்க. கடைசி அவரு தான் அது காசு கொடுத்து வாங்கின பொருள். பிறகுதான் அவர் யோசிப்பாரு, அநியாயமா நாங்க உடைச்சிட்டோமே யோசிப்பாரு. அப்படி எல்லாம் இருப்பாங்களா இல்லையா ஆக்கள்? அப்ப அதீதமான கோபம் அதை கட்டுப்படுத்த இயலாத ஒரு நிலைமை. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்றது. இன்றைக்கு சில உயர் தொழில்களுக்கு கூட இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எப்படி ஒரு ஆளுக்கு இருக்குங்கிறத கூட டெஸ்ட் பண்ணி தொழிலுக்கு ஆட்சேர்ப்பு செய்யற சில விஷயங்கள் நிறைய நாடுகள்ல நடக்குது. ஏதானே? ஓகே, அப்ப நமக்கு இந்த மனவெழுச்சி வளர்ச்சி என்றால் என்னன்னு எங்களுக்கு இப்ப தெரியும். ஓகே தானே? அடுத்த விஷயத்துக்கு போலாமா? நான் பேசுறது வழங்காமா? ஓகே, அடுத்தது பாருங்க. ஒழுக்க வளர்ச்சி, மோரல் டெவலப்மெண்ட். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள்கிட்டையும் தான் பெரியவர்கள்ட்டையும் தான் இந்த ஒழுக்க வளர்ச்சி என்பது மிக குறைந்த மட்டத்தில் இருப்பதாக குற்றம் சொல்லப்படுது. இப்ப ஒழுக்க வளர்ச்சின்னு சொல்லக்கூட இந்த மோரல் டெவலப்மெண்ட் பொறுத்தவரையில சமூகத்தில சில நியமங்கள் இருக்கு, சில எத்திக்ஸ்கள், ஒழுக்கம் என்று சொல்ற சில விஷயங்கள் இருக்கு. அதுகளை சரியாக ஒவ்வொரு சமூகத்துக்கும் சில வித்தியாசமான நடைமுறைகள் இருக்கும். அதுகளை சரியாக அறிஞ்சு அதற்கேற்ப நடக்கிறது. அதான் ஒழுக்க வளர்ச்சின்னு சொல்லும். என்ன சரி என்ன தவறு என்று அதை பிரித்தறிகிற திறன். அப்ப ஒரு ஒழுக்க விழுமியங்களுக்கு ஏற்ற வகையில நடந்து கொள்வது. ஆனால் இந்த ஒழுக்கம் என்பது இப்ப சமூகத்துக்கு சமூகம், நாட்டுக்கு நாடு, பிரதேசத்துக்கு பிரதேசம் வித்தியாசப்படும். அப்படி வருமா? என்ன அப்படி வித்தியாசப்படுமா? வரமாட்டான்னு சொல்லுங்களா? இந்த ஒழுக்கம் அல்லது இந்த என்னது மோரல் அல்லது நாங்க எத்திக்கல் அல்லது நாங்க எப்படி சொல்லுவோமே விழுமியங்கள் என்றெல்லாம் சொல்லுவோம் தானே, வேல்யூஸ் எல்லாம் சொல்றோம் தானே.
அது ஆம் பிரதேச சார். மாறுபாடும் என்று சொல்றாங்க. அப்படி வருமா இல்லையா? மாறுபாடுமா இல்லையா? அது மாறுபடுமா? உதாரணத்துக்கு பாருங்க, நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். இப்ப எங்கட இலங்கை, இந்தியா இப்படி இந்த கிழத்திய நாடுகள்ல இருக்கிற ஒழுக்க விழுமியம் சார்ந்த நடைமுறைகளுக்கும் மேற்கத்திய நாடுகள் இருக்கிற ஒழுக்க விழுமியம் சார்ந்த நடைமுறைகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆம் சார். இப்ப உதாரணத்துக்கு நாங்க ஒன்றை சொல்லுவோமே, எங்கட நாட்டுக்கு ஒரு வேற நாட்டில இருந்து ஒரு ஜனாதிபதி அல்லது ஒரு பிரதமர் அல்லது ஒரு மிக முக்கியமான ஒரு தூதுவர் வாரான்னு வச்சுக்கணும். இப்ப அவரை நாங்க வரவேற்க போறோம். அப்ப கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு போய் அங்க சில அழகான பெண்கள்கிட்ட பூக்கத்தை கொடுத்து அவருக்கு பூக்கத்தை கொடுக்க வச்சு அவரை கும்பிட்டு அப்படி வரவேற்பாங்க. அப்படி நடக்குமா இல்லையா? ஆனால் சில வெஸ்டர்ன் கண்ட்ரிகளுக்கு அப்படி போகக்குள்ள அங்க அந்த பூக்கூத்தை கொடுத்து கும்பிடுறதை விட அங்க முத்தமிட்டு வரவேற்பாங்க. அப்படி நடக்குமா இல்லையா? அது அவங்களுக்கு ஒரு சாதாரணமான விஷயமாக இருக்கு. போமா இல்லையா? எங்கட நாடுகள்ல சில நேரம் அப்படி வரவேற்க போன ஒரு பெண் ஒரு வந்த ஜனாதிபதியை முத்தமிட்டியா சொன்னால் அது ஒரு என்ன ஒழுக்க கேடாக பார்ப்பாங்க. ஆனால் மேற்கத்திய சில நாடுகள்ல அப்படி முத்தமிட்டு வரவேற்காட்டித்தான் வாக்கை சொல்லும். ஏன் நீ அந்த முத்தமிட்டு வரவேற்கல? போமா இல்லையா? ஆகவே இடத்துக்கு இடம், நாட்டுக்கு நாடு அல்லது சில நேரம் சில வித்தியாசமான கலாசார குழுக்களுக்கு இடையில வேறுபடுற விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப நாங்க அந்த இடத்துக்கு ஏற்ப நாங்க சிலதுகளை அறிந்து சொன்னா நடக்கும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப இப்ப இந்துக்கள்ல அந்த ஒழுக்கத்துக்கு ஆடைகளும் வருமா சார்? ஆடைகளும் வரும். அதுல ஒழுக்கத்தோட சம்பந்தப்பட்டதான மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆடைக்கிறது, அதுவும் அதுல உள்ளடங்கு. இப்ப நீங்க பாருங்க, இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரில உடுக்குற ஆடைக்கும் எங்களோட ஆடைக்கும் இடையில வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்குது சார். அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே போல நீங்க பாத்தீங்களான்னு சொன்னால் இப்ப நீங்க இப்படி பாருங்களேன், ஒவ்வொரு சமயத்தை பின்பற்றாக்களுக்கிடையில கூட ஆடை கல்ச்சர்ல வித்தியாசமான சில விஷயங்கள் இருக்கும். சரிதானே? அப்ப அது இந்த எத்திக்கல் அல்லது மோரல் அல்லது வெலூஸ்ங்கிறதுல நிறைய இனங்களுக்கிடையே அல்லது இடங்களுக்கிடையே அல்லது நாடுகளுக்கிடையே இப்படி நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறத பார்க்கலாம். நாங்க இப்ப உதாரணமாக நாங்க இப்ப ஒரு இந்துக்கள்ல கோயில் இருக்கிற ஒரு இடத்தை போறோமா அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இஞ்சால என்ன செய்வாங்களாம்னு சொன்னால் இந்த செருப்பு இந்த பாட்டவெல்லாம் கடத்திடுவாங்க. அப்ப அதுக்குள்ள உள்நுழையணுமா அப்படின்னு சொன்னால் அந்த செருப்பு இல்லாம போறதுதான் ஒழுக்கம். போமா இல்லையா? ஆகவே அந்த சமூகத்தில அந்த நியமம் கடைபிடிக்கப்படுது. அப்ப அதுதான் அங்க ஏற்றுக்கொள்ளப்படுற ஒரு நியமம். எனவே சமூகத்தில காணப்படுற அறிஞர்கள் அறிந்து அதன்படி நடக்கிறது தான் நாங்க என்ன செய்யறோம் சொன்னால் ஒழுக்கம் என்று சொல்றோம். ஓகே, அப்ப இதுல ஒரு புள்ள என்ன செய்யணுமா சொன்னால் சரியான விதத்தில சமூக நியமங்களை அறிந்து அதற்கேற்ப நடந்து கொள்ளுகின்ற அந்த திறனை அவர் என்ன செய்யணுமா சொன்னால் வளர்த்துக் கொள்ளணும். அது ஒரு மிக முக்கியமான விஷயம். சரிதானே? அது இந்த ஒழுக்க வளர்ச்சி சார்ந்த விஷயமாக இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அப்ப நாங்க இப்ப பார்த்த விஷயத்துல ஒன்று உடல் வளர்ச்சி அடையிறன்னு சொல்லிக்கோம், அறிவுத்திறன் வளர்ச்சி அடையிறன்னு சொல்லிக்கோம், எமோஷனல் மனவளர்ச்சி வளர்ச்சி, அதே போல ஒழுக்க வளர்ச்சி. அப்போ ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சி விருத்திங்கிற விஷயத்தை பொறுத்தவரையில இந்த சைக்காலஜில வெறுமனே உடல் மாத்திரம் விருத்தி அடைவதல்ல, அவரை உடல் விருத்தி அடையுது, அதே நேரம் அவருடைய அறிவுத்திறன் விருத்தி அடையணும், அவரை மனவளர்ச்சி சார்ந்த விடயங்கள் விருத்தி அடையணும், ஒழுக்கம் சார்ந்த விடயங்களும் விருத்தி அடைகின்ற போதுதான் அவரை நாங்க ஒரு முழுமையான வளர்ச்சி அடைந்த அல்லது விருத்தி அடைந்த ஒருவர் என்று நாங்க சொல்லுவோம். சரிதானே? அப்ப இந்த விஷயங்கள் இந்த சைக்காலஜியை பொறுத்தவரையில மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரம்
இந்த பிள்ளையினுடைய வளர்ச்சி நிலைகள் அல்லது வளர்ச்சி பருவங்கள் எங்களுக்கு தெரியும். நாங்க முன்னே பேசி இருக்கிறோம். இந்த ஜீன் பியாஜி சில வளர்ச்சி கட்டங்கள் அல்லது வளர்ச்சி பருவங்களை சொல்லி இருக்கிறார். அதே போல சிக்மன் புரைட் சொல்றார். இப்படி ஒவ்வொருவரும் வித்தியாசமான கருத்துக்களை பல்வேறு வகையின் அடிப்படையில சொல்லி இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அதுல ஹார்லாக் சொல்றாரு. ஹார்லாக் இவர் டெவலப்மெண்ட் சைக்காலஜி வளர்ச்சி உளவியல் என்கிற ஒரு நூல்ல இந்த மனிதண்ட இந்த கால பருவங்களை அவர் 9 பருவங்களாக பிரிச்சு அவர் காட்டுறத பார்க்கிறார். அதுல பாருங்க, முதலாவது பருவம் தான் கரு வளர் பருவம், ப்ரீநட்டல் என்று சொல்றது. அதாவது கருவுற்ற நாள்ல இருந்து பிறப்பு வரையான காலப்பகுதி. என்னது? கருவுற்ற நாள் தொடக்கம் பிள்ளை பிறக்கிற வரை உள்ள காலப்பகுதி. அப்ப இந்த காலப்பகுதியில ஒரு பிள்ளை எப்படி வளர்ச்சி அடையுது, என்ன செய்யுது, இதெல்லாம் மிக முக்கியம். ஏன்னா இந்த காலத்துல சைக்காலஜிக்கல் சார்ந்த எஃபெக்ட் கூட பிள்ளைகளுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தாய் கடும் செயல்மூட்டோட இருக்கிற சில துன்பமான விஷயங்களை அனுபவிக்கிறது, அதால் ஏற்படுகின்ற மனவடுக்கள், அப்படியான விஷயங்கள் பிள்ளைய கூட பாதிப்பு செலுத்தக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லப்படும். அடுத்ததுதான் சிசு பருவம். இதை சொல்லுவோம் நாங்க, பிறந்ததுல இருந்து 2 மாதம் வரையான காலப்பகுதியை சிசுன்னு சொல்றாங்க. அந்த பிள்ளை இருக்கிற கருத்துப்படி 2வது பருவம். அடுத்து 3வது பருவம் தான் தவழ்நடை பருவம் சொல்றது. அது 3ஆம் மாதத்தில இருந்து 2 ஆண்டுகள் வரையான பேபிஹுட் என்று சொல்லப்படும். பேபிஹுட் அதுக்கான காலப்பகுதி. அப்ப அந்த பேபிஹுட்ங்கிறது 3 மாதத்தில இருந்து 2 வயசு வரையான காலப்பகுதி. அடுத்த பருவத்தை பாருங்க, இளங்குழந்தை பருவம், ஏர்லி சைல்ட்ஹுட் சொல்றது. அதாவது 3 வயசிலிருந்து 6 வயசு வரையான காலப்பகுதி. கிட்டத்தட்ட எங்கட கிண்டர் கார்டன் சொல்ற அல்லது நர்சரி என்ன அந்த ப்ரீ ஸ்கூல் என்று சொல்ற அந்த காலப்பகுதிக்குரிய காலம் 3 வயதிலிருந்து 6 வயது வரையான காலப்பகுதி. சரி, அதை நாங்க இளங்குழந்தை பருவம் சொல்லுவோம். ஆனா இந்த இளங்குழந்தை பருவம் மிக முக்கியமான ஒரு பருவமாக சொல்லப்படுது. ஏன்னா இப்ப ப்ரீ ஸ்கூல்ல எல்லாம் சரியாக இந்த பிள்ளைகளுக்கு சில கன்செப்டுகளை கொடுத்தல் என்பது மிக முக்கியம். ஏன்னா இந்த பருவத்தில் அந்த பிள்ளை துருவி எதையும் ஆராய்கின்ற ஒரு தன்மை இருக்கும். கேள்விகள் அடிக்கடி கேட்கும். அப்ப இப்படி கேள்வி கேட்கக்குள்ள அந்த பிள்ளைக்கு நாங்க சரியாக பதில் அளிக்கணும். நீ என்ன ஒரே கேள்வி கேட்கிறன்னு நாங்க நெச்சரிப்போம் சொன்னால் அந்த பிள்ளையில அந்த ஆராய்ந்து அறிகின்ற அந்த திறனை நாங்க இல்லாம செஞ்சோம். அப்ப இதுல எல்லாம் கொஞ்சம் டீச்சர்ஸும் தான் பேரண்ட்ஸும் தான் மிக கவனமாக இருத்தல் என்பது மிக முக்கியம். அல்லது அந்த பிள்ளைய சரியான விருத்தியுடைய ஒரு பிள்ளையாக நாங்க மாற்றியல் அமைப்பேக்கிறோம். அது உளவியல் ரீதியாக கூட பல்வேறு தாக்கங்களை அந்த பிள்ளை கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்திடும். அப்ப அதுதான் இந்த இளங்குழந்தை பருவம் என்று சொல்ற பருவம். அடுத்தது பாருங்க, பிள்ளை பருவம், லேட்டஸ்ட் சைல்ட்ஹுட் என்று சொல்ற. அப்ப இந்த பிள்ளை பருவம் எப்பாது அது 7 வயதுல இருந்து 7 வயது வரையாக இருக்கு. இது இவர பிரிப்பு இந்த ஹார்லாக்குடைய பிரிப்பு. அவர் சொல்றாரு 7 வயது முதல் 12 வயது வரையான காலப்பகுதியை பிள்ளை பருவம் என்று சொல்லலாம் சொல்றார்.
அதே போல இந்த அடலசன் சொல்றது அடலசன் சைக்காலஜி தனி இருக்கு, சைல்ட்ஹுட்ல சைக்காலஜி தனியே இருக்கு. அடலசன் சொல்றதுதான் அந்த டீனேஜ் கிட்டத்தட்ட நாங்க சொல்றது. சரிதானே? அப்ப 12 வயது தொடக்கம் 18 வயது வரை என்று பேர் சொல்றாரு. இப்ப 13 14 13 தொடங்கும். அப்படி 19 வரைக்கும் வாரவே அவர் அதுக்கு முற்பட்ட அந்த காலத்துக்குள்ள அதை கொண்டு வரார். 12 தொடக்கம் 18 வயது வரையான காலப்பகுதி இந்த அடலசன்ட் அவர் சொல்றார். அடுத்ததான் வயது வந்த ஒரு பருவம், ஏர்லி அடல்ட்ஹுட். 19 தொடக்கம் 40 வயது வரையான வயது வந்த ஒரு பருவம் என்று அவர் அடையாளப்படும். அப்ப இந்த ஒவ்வொரு வயது பருவத்திலையும் வித்தியாசமான உளவியல் நிலைமைகள் இந்த மனிதர்கள்ட்ட இருக்கும். அவர்களுடைய தேவைப்பாடுகள், விருப்பு வெறுப்புகள், செயற்பாடுகள் எல்லாம் ஒவ்வொரு பருவத்துக்கும் வித்தியாசமான அமைப்பில் இருக்கும். அப்ப அது வயது வந்த ஒரு பருவம். அடுத்தது நடுவயது பருவம், மிடில் ஏஜ். 40 தொடக்கம் 60 வயது வரையான காலப்பகுதியை மிடில் ஏஜ் என்று சொல்லலாம். அப்ப 60க்கு பிற்பட்டிருக்கிற காலத்தை முதிர் பருவம், ஓல்ட் ஏஜ் என்று சொல்றாங்க. இப்ப தனிய ஓல்ட் ஏஜ் சைக்காலஜின்றே தனியே இருக்கு. அதாவது இந்த வயது முதிர்ந்தவர்களுடைய உளவியல் நிலைப்பாடு எப்படி இருக்குங்கிறது பல ஆய்வுகள் செய்யப்பட்ட தனியாக என்ன ஒரு கற்கக்கூடிய ஒரு தனியான ஒரு விஷயமாக அது இருக்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த பருவங்கள்ல மிக முக்கியமான சில பருவங்களுடைய தன்மைகள், இயல்புகள் என்னங்கிறது கட்டாயம் பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறத பார்க்கலாம். அதுல இந்த இளங்குழந்தை பருவம், இது எத்தனை வயசு, இந்த எத்தனை வயசு வரைக்கும் சொல்லுங்க. இளங்குழந்தை பருவம் 3 தொடக்கம் 6 வயது. வெரி குட். 3 தொடக்கம் 6 வயது, அதாவது கிட்டத்தட்ட நாங்க ப்ரீ ஸ்கூல் வயசு. இந்த கால பகுதியில பிள்ளையினுடைய உடல் வளர்ச்சி எப்படி இருக்கும், இந்த மனவெழுச்சி வளர்ச்சி எப்படி இருக்கும், சமூக வளர்ச்சி எப்படி இருக்கும், அறிவாற்றல் வளர்ச்சி எப்படி இருக்கும் தொடர்பாக கட்டாயம் பேரண்ட்ஸும் இந்த பிள்ளைகளோட ஒர்க் பண்ற என்ன பிரைமரி டீச்சர்ஸ் அல்லது அதை விட இந்த நர்சரி டீச்சர்ஸ் அப்படியான ஆட்களுக்கு இது பற்றிய தெளிவு, அறிவு மிக அவசியம். அப்ப நீங்க இந்த பிள்ளைகள்ல உடல் வளர்ச்சி எப்படி இருக்கும்னு சொல்லுங்க இந்த காலப்பகுதியில். என்ன எப்படி இப்ப இதுக்கு முந்தின வயது பிரிவினை விட இந்த வயது பிரிவில வந்து அதிக அளவு உடல் வளர்ச்சி ஏற்படுமா இல்ல கொஞ்சம் தாமதமா இருக்குமா? என்ன அதிகரிக்கும் சார். இல்ல இப்ப இதுக்கு முன்னுக்கு இருக்கிற தமிழ்நாடு பருவத்தை விட தாமதமா இருக்கும் சார். இதுக்கு முந்தின தவள் நடை பருவம் என்று சொல்றதுக்கு தானே பேபிஹுட், 3 மாசத்துல 2 ஆண்டு வரை இருக்கிற காலப்பகுதி சரிதானே? அந்த பகுதியை விட இந்த பகுதியில வந்து கொஞ்சம் அந்த வளர்ச்சி அடைதல் என்பது கொஞ்சம் என்ன செய்யலாம் பின்தங்கித்தான் இருக்கும். இதுக்கு முந்தின பருவத்திலான் மிக வேகமாக வளர்ச்சி அடைந்த தன்மையை நாங்கள் என்ன செய்யலாம் தான் பார்க்கணும். சரிதானே? அதே நேரம் இந்த வயசுல இந்த பிள்ளை சாப்பிடுறது, குடிக்கிறது அல்லது பாத்ரூம் போறது அப்படியான விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் என்ன ஒரு சரியான அடிப்படையில் அந்த பிள்ளை இயங்குற நிலையை காணலாம் நாங்கள். என்றால் அதுகளுக்கெல்லாம் இசைவாக்கம் அடைந்து ஒரு முறைமைப்படுத்தப்பட்ட விதத்தில் அந்த பிள்ளை மேற்கொள்ளுகின்ற ஒரு வயசு. சரிதானே? இதே டைம்ல அந்த பிள்ளோட பேச்சு உறுப்பு அல்லது கை கால் ஏனைய உறுப்புகள் எல்லாம் முதிர்ச்சி அடைகிற ஒரு நிலையை நாங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம்.
அதே போல அந்த பிள்ளையுடைய பேச்சு திறனும் விருத்தி அடைகின்ற ஒரு பருவமாக நாங்க என்ன செய்யலாமா சென்ற பருவத்தை பார்க்க. அதே போல இந்த காலத்துல மனவெளிச்சி வளர்ச்சி அதை எடுத்தால் இங்க பிள்ளைகளுக்கு உணர்ச்சிகளை சரியா கட்டுப்படுத்துறதுக்கு சரியா தெரியாத ஒரு காலப்பகுதி. ஆனால் இந்த பருவத்திலிருந்து அவங்க டெவலப் அடைஞ்சு போகக்குள்ள மனவெளிச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்க என்ன செய்வாங்களாம் சொன்னால் பழகி கொள்வாங்க. அப்படியான ஒரு தன்மை இந்த பிள்ளைகளுடைய மனவெளிச்சி சார்ந்த விடயங்கள் இருக்கிறத பார்க்கலாம். சமூக இயங்கியலை பொறுத்தவரையில இப்ப பிள்ளைகள் இப்படித்தான் இருக்கணும்னு சமூகத்தினுடைய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இந்த சமூக எதிர்பார்ப்புக்கு ஏற்ப இந்த பிள்ளைகள் நடந்து கொள்ள மாட்டாங்க. வித்தியாசமான தன்மைகள் இந்த பிள்ளைகள் இருக்கிறத நாங்க பார்க்கலாம். சரிதான். எனவே ஒரு சமூக அந்த நியமங்கள் அற்ற நிலையில் இந்த பிள்ளைகள் இருக்கிறத நாங்க பார்க்கலாம். இந்த பிள்ளைகள்கிட்ட எதிர்மறையான சில நடத்தைகள் இருக்கலாம், தாக்குகின்ற உணர்வு இருக்கலாம், சுயநலம் இருக்கலாம். இப்படியான சில தன்மைகளை எல்லாம் இந்த வயசுல பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் எதையும் போட்டித்தன்மையோட பார்க்கறது, எனக்குத்தான் வேணுங்கிறது, இப்படியான தன்மைகளை எல்லாம் இந்த பிள்ளைகள்கிட்ட நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது சமூக வளர்ச்சியை பொறுத்தவரையில அப்படியான நிலைமைகள் இருக்கிறத பார்க்கலாம். அதே போல இந்த காலத்துல இந்த பிள்ளைகளுடைய அறிவுத்திறன் வளர்ச்சி எப்படி இருக்கும்? இந்த பிள்ளைகளுடைய என்ன சொல்லுங்க, அறிவுத்திறன் வளர்ச்சி எப்படி இருக்கும்? குழந்தை பருவத்தை விட கூட இருக்கு சார். ஆம், அதாவது இந்த பிள்ளைகிட்ட சரி தவறு அழகு அப்படியான விஷயங்களை உணர்கின்ற சில தன்மைகள் இருக்கும். அதே போல இப்ப தூரம், இடை, காலம் அப்படியான கன்செப்டுகள் மெதுவாக வளர்ச்சி அடைகிற ஒரு காலமாக இருக்கும். இப்ப அது தூரமான இடம் அல்லது இது மிக அண்மையான இடம், அப்படியான கன்செப்ட் எல்லாம் அந்த பிள்ளைகள் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரிதானே? அப்படியான நிலைமைகளை எல்லாம் இந்த பிள்ளைகிட்ட அறிவுத்திறன் வளர்ச்சியில நாங்க பார்க்கலாம். அப்ப பொதுவாக இந்த இளம் குழந்தை பருவம்ங்கிறது இந்த ப்ரீ ஸ்கூல் அந்த காலத்துக்கு முந்தைய காலம் அல்லது இந்த ப்ரீ ஸ்கூலோட சம்பந்தப்பட்டிருக்கின்ற இந்த காலம் என்பது மிக முக்கியமானது. ஒரு பிள்ளையினுடைய உடல் உள மனவளர்ச்சி சமூக அறிவுத்திறன் வளர்ச்சியில அடிப்படையாக இருக்கின்ற ஒரு காலப்பகுதி. இந்த காலப்பகுதியில சரியான வழிகாட்டல்கள் மிக அவசியம், அல்லது வாய்ப்பு வசதிகள் சரியாக அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படணும். இல்லைண்டா அந்த பிள்ளைகள் சில நெறி தவறி போறதுக்கான அல்லது வளர்ச்சியில பின்தங்குகின்ற நிலைமைகளை பார்க்கலாம். நீங்க இப்ப இந்த காலத்துல இருக்கிற பிள்ளைகள்ல சமூக வளர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கும் அறிவுத்திறன் வளர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கும் என்னென்ன செயற்பாடுகளை ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு பெற்றோர் திட்டமிட்டு வழங்கலாம் என்று நீங்க கொஞ்சம் யோசிங்க. ஆகும் இந்த சமூக வளர்ச்சி என்கிற விஷயத்தை ஏற்படுத்துறதுக்கும் அறிவுத்திறன் வளர்ச்சி அந்த பிள்ளைகளை ஏற்படுத்துறதுக்கும் என்னென்ன செயற்பாடுகள் அல்லது எப்படியான நிலைமைகளை நாங்க வடிவமைச்சு திட்டமிட்டு நாங்க அந்த பிள்ளைகளுக்கு வழங்கலாம். இப்ப சமூக வளர்ச்சிக்கு நீங்க ஒரு 3 நிலைமைகள் அல்லது 3 செயற்பாடுகளையும், அறிவுத்திறன் வளர்ச்சிக்கு
ஏதாவது 3 சந்தர்ப்பங்களையும் நீங்க யோசிங்க. ஒரு 5 நிமிஷத்தால நாங்க தொடருவோம். இப்ப நீங்க சமூக வளர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு ஒரு ஆசிரியர் அல்லது பெற்றோர் என்ற அடிப்படையில இந்த காலப்பகுதியில 3 தொடக்கம் 6 வயது வரையான காலப்பகுதிகளில் என்ன செயற்பாடுகளை செய்யலாம்னு ஒரு 3 செயற்பாடுகளும் அது உதாரணத்தோட சரியா விளக்கி சொல்லணும். அறிவுத்திறன் வளர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு எப்படியான செயற்பாடுகளை செய்யலாம் என்ற ஒரு 3 செயற்பாடுகளை குறைந்தது நீங்க கொஞ்சம் என்ன சுயமாக சிந்திச்சு அது எழுதுங்க. சரிதானே? ஓகே, நாங்க சரியா 8:20க்கு நீங்க இந்த விஷயங்களை நீங்க சொல்றதுக்கு ரெடி ஆகிக்கணும்ப்பா. சரிதானே? சமூக வளர்ச்சிக்கும் அறிவுத்திறன் வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கு ஒரு ஆசிரியர் அல்லது பெற்றோர் என்ற அடிப்படையில எப்படியான சந்தர்ப்பங்களை அந்த பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுக்கலாம். அப்ப அதுக்கு 3 விஷயம், இதுக்கு 3 விஷயம். சரிதானே? சொன்னது விளங்கிட்டா நான்? ஓகே, நீங்க குறைஞ்சது 3 விஷயம் 6 விஷயத்தை நீங்க நோட் பண்ணி எடுங்க.
ஓகே, நீங்க இப்ப சொல்லுங்க பாப்போம். இப்ப இந்த இளம் குழந்தை பருவத்துல 3 தொடக்கம் 6 வயது வரையான காலப்பகுதியில சமூக வளர்ச்சிய பிள்ளைகள்கிட்ட மேம்படுத்துறதுக்கு ஏற்படுத்துறதுக்கு நாங்க எப்படியான செயற்பாடுகளை செய்யலாம், அல்லது எப்படியான சந்தர்ப்பங்களை நாங்க ஏற்படுத்தி கொடுக்கிறோம்? எல்லாரும் இருக்கீங்கதானே? சமூக வளர்ச்சிக்கு சமூக வளர்ச்சிக்கு அவங்களோட அந்த ஒத்த ஆக்களோட ஃப்ரீ ஸ்கூல்ல அப்படியான ஆக்களோட சேர விடுறது சார். மற்ற சேர்ந்து விளையாட, அவங்களோட சேர்ந்து ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு. அப்ப ஓகே, நாங்க குழுவாக ஏதாவது ஆக்டிவிட்டிஸ கொடுத்து அப்படி செய்யறேன்னு சொல்றேன். ஆமாம் சார். ஓகே, அறிவுத்திறன் வளர்ச்சிக்கு சார் ஏதாவது அந்த பசில்ஸ் மாதிரி கேம், இல்லாட்டி அந்த கண்டுபிடிக்கிற அப்படியான கேம்களை கொடுக்கறது. பசில்ஸ் ஒட்டுறதுக்கு அந்த மீன், அந்த படங்கள் அப்படியான. வேற நான் ஒரு மூன்றாவது நீங்க சொல்லணும்னு சொன்னேன். இப்ப ஒன்றோ அந்த குழு செயற்பாடு அல்லது குழுவாக செயற்படுற அந்த செயற்பாடுகளை கொடுக்கலாம்னு சொன்னீங்க, அதாவது சமூக வளர்ச்சிக்கு. அவங்களோட ஏதாவது ஃபங்க்ஷன், பர்த்டே பார்ட்டிகளுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு, கொடுக்கற பழக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு அப்படியான சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்க. மற்ற அவங்க அயலவர்கள் அந்த ஃபங்க்ஷனுகளுக்கு, அவங்களோட விழாக்கள்ல பிள்ளையும் பங்கு பெற்று செய்த அந்த வயது பிள்ளைகளோட. அதாவது ஏதாவது இந்த பாடசாலையில நடக்கிற விழாக்கள், அதுல சொல்லுங்களா, விழாக்களை நடத்துவதற்காக உள்ள சமூகமயப்படுத்த. ஓகே, ஓகே, ஸ்போர்ட்ஸ் மீட் நல்ல ஒரு விஷயம். ஸ்போர்ட்ஸ் மீட்டின் ஊடாகவும் என்ன இதுகளை ஏற்படுத்தலாம். வெரி குட். அதாவது ட்ரிப்புகளை நாங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அப்ப அதுல எல்லாரும் சேர்த்துட்டு போவாங்க. சில நேரம் தங்களுக்கிட்ட இருக்கிற அந்த உணவு பண்டங்களை பரிமாறுவாங்க, அல்லது எல்லாரும் கூடி கொண்டா போறது வாரது, அல்லது அதுல சில லீடர்ஷிப் அப்படியான பல்வேறு விஷயங்கள் அதுல கற்றுக்கொள்வாங்க. நல்ல வேற சார், அந்த குடும்ப உறுப்பினர்களோட வீட்டுகளுக்கு, குடும்பங்களுக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு போறது. அப்ப அது பேரண்ட்ஸுங்கிற அடிப்படையில அப்படி செய்யலாம். அதாவது ஒரு பேரண்ட்ஸுங்கிற அடிப்படையில ஏனைய குடும்ப உறவினர்களோட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு அப்படி கொண்டு போய் அந்த விஷயங்களை செய்யலாம். ஓகே, வேற சொல்லலாம். விளையாட்டு நிகழ்ச்சிகளுக்கு அழைத்து செல்ற, இப்ப தமிழ் மொழி தினம், விளையாட்டு போட்டிகளுக்கு, பாடசாலையில் இல்லாம வேற வெளி பாடசாலைகளுக்கு அழைத்து செல்ற. சொல்றது 3 வயது தொடக்கம் 6 வயது வரையான காலப்பகுதி. அப்ப அதுல தமிழ் தினம்ங்கிறதெல்லாம் இருக்காதுன்னா பிள்ளைகளுக்கு சார் ஒவ்வொரு கதாபாத்திரங்களை கொடுத்து நடிக்க சொல்றது.